Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ½ kg சாக்லேட் பேஸ்ட் நம்ம கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 ஃப்ளேவர்ஸ் உள்ள சாக்லேட் கேக் ரெசிபி. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாக்லேட் ட்ரஃபிள், இன்னொரு பக்கம் வந்து சாக்லேட் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டையோட எக் ஒயிட்டை ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அது கூட ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அந்த ஒயிட் பார்ட்டிக்கல் வந்து நல்லா ஃபோமியாக வரணும். நம்மளுடைய ஒயிட் எக் பார்ட்டிக்கல் இப்போ நல்லா ஃபோமியாக வந்துச்சு பாருங்கள். இது கூட பார்த்திங்கன்னா 2 முட்டையோட மஞ்சள் கருவி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஓவர் பீட் பண்ணாதீங்க நம்மளுடைய எக்ஸை. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரை மிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். 3 வாட்டி நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கேக் ப்ரீமிக்ஸை நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிடலாம். திரும்பி ஒரு வாட்டி நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு லம்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ 3 to 4 டைம்ஸ் நல்லா சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பொறுமையாக வந்து நான் வந்து ஹேண்ட் விஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன், எலக்ட்ரிக் பேட்டர் யூஸ் பண்ணல. உங்கள்கிட்ட ஸ்பேஷலாக இருந்தால் நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய கேக் பேட்டர் நல்லா க்ரீமியாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடலை நல்லெண்ணெய் எது தயவுசெய்து ஆட் பண்ணாதீங்க, வெஜிடபிள் ஆயில் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், உருக்கி ஆட் பண்ணிக்கிங்க பட்டரை. இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய பேட்டரில் ஊற்றிடலாம். கேக் டின்னில் கீழே வந்து நான் வந்து பட்டர் ஷீட் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரில் ஊற்றிடலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கா இல்லையான்ட்டு. இந்த மாதிரி நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும் நம்மளுக்கு ஊற்றும் போது. உங்களுக்கு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போதே ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு. நீங்கள் ஓடிஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா டாப் ராட் பாட்டம் ராட் ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓவனில் நம்மளுடைய டின்னை வச்சாச்சு. 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. ஒவ்வொரு ஓவன்லேயும் கொஞ்சம் 5 மினிட்ஸ் டிஃபர் ஆகும். நீங்கள் டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஓவனில் எடுத்தாச்சு. இப்போ நான் டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கேக் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. எனக்கு பேக் ஆகிட்டது 40 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ கேக் நல்லா வார்ம் ஆனதுக்கப்புறம் சைடில் இது மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு அன்மோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் எடுக்கும்போது. இப்போ அன்மோல்ட் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கேக்ஸ் வந்து க்ரம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த சைஸில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து 2 இன்ச் வந்துச்சு எனக்கு கேக்கு. இப்போ இந்த கேக்கை 2 ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஈவன் ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம சாக்லேட் கனாச் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ளீன் பவுலில் 100 கிராம் போல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் பதிலாக விப்பிங் க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் 1:2 ரேஷியோ. நீங்கள் ஒரு பங்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கிறீங்கன்னா 2 பங்கு சாக்லேட் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற சாக்லேட் பார்த்திங்கன்னா 2M டார்க் அமௌண்ட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம 100 கிராம் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணனால 200 கிராம் நான் வந்து டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்மளுடைய விப்பிங் க்ரீம் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓவனில் கூட 1 மினிட் நீங்கள் விப்பிங் க்ரீமை ஹீட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ விப்பிங் க்ரீம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச துருவின சாக்லேட்டை இதில் போட்டு கொஞ்சமாக மெல்ட் பண்ணிக்கலாம். ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக வரும் நம்மளுக்கு. எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி ரொம்பவும் உங்களுக்கு வந்து சாக்லேட் மெல்ட் ஆகலை அப்படின்னா திரும்பி அதே பாயிலிங் வாட்டரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ பாருங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி ஃப்ளோவில் இருக்கணும். நம்மளுடைய சாக்லேட் கனாச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் ஆல்ரெடி நான் வந்து பீட் பண்ணி வச்சிட்டேன். விப்பிங் க்ரீம், சாக்லேட் கனாச், நம்மளுடைய கேக்கு. இப்போ இந்த விப்பிங் க்ரீம் கூட 1 கப் போல் நான் வந்து சாக்லேட் கனாச்சை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கிங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் கூடவே. இல்லை நீங்கள் சாக்லேட் கனாச் போல் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய விப்பிங் க்ரீம் வித் சாக்லேட் ஃப்ளேவர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ கேக் டேபிளில் நம்ம கேக் போர்டு வச்சிட்டேன். சென்ட்ரல் பார்த்திங்கன்னா நல்லா விப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம லேயர் பண்ணும்போது நமக்கு ஈவனாக இருக்கும், எங்கேயும் அசையாது கேக் போர்ட்லேருந்து. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் சாக்லேட் கேக் வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப்பில் லைட்டாக கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே விப்பிங் க்ரீமை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு எடுக்கிற ஈவன் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னா பைப்பிங் பேக்கில் வந்து நீங்கள் எப்படி கேக்கை வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லேயர் கேக்கையும் நான் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே நம்மளுடைய விப்பிங் க்ரீம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா விப்பிங் க்ரீம் பதிலாக நம்மளுடைய சாக்லேட் கனாச்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் கனாச்சை ஒரு 1 ஹவர் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா திக்காகிடும். அதே நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ராஸ்டிங்காக யூஸ் பண்ணி நல்லா இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய க்ரம் கோட் முடிச்சாச்சு. நான் அதே சாக்லேட் கனாச்சை திரும்பி டபுள் பாயில் மெத்தடில் இது மாதிரி நல்லா பெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு. மேலே நம்ம ஒரு பக்கம் வந்து ட்ரிப்பிங் எஃபெக்ட் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ரெடி பண்ணி சாக்லேட் கனாச்சை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக தான் ஒரு பக்கம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஒரு பக்கம் ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட் வச்சுருக்கேன், ஓரியோஸ் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நாசில் வச்சு சாக்லேட் கனாச் வச்சு டேடின்னு எழுதியாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் விப்பிங் க்ரீம்லேயே நான் வந்து ஃப்ளோரில் டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்க போது நம்மளோட டெக்கரேஷன்ஸு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சுகர்
பீட்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக 1/2 kg கேக்கு நல்லா பெருசாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பேக்கிங் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.